Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 488 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா? அப்படி உங்களுக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறது பிடிச்சி நீங்கள் ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே இருந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலான பர்சன் கிடையாது, அது ஒரு அமானுஷம் அப்படின்னு சொல்லி லேட்டர் உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து பிரசாந்த் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு ரொம்ப ரீசெண்டாக ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி தான் நடந்ததுன்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தனியாக ஒரு வீடில் வந்து தங்கியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா கோவளம் இருக்கு இல்லையா, அங்கே தான் அவருடைய வீடு. அங்கே தான் வந்து தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்காரு. ஆனால் அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில், அதாவது நம்ம மவுண்ட் ரோட்டில் தான் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கோவளம் டு மவுண்ட் ரோடு எவ்வளோ தூரம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இவர் பர்பஸ்லி அந்த இடத்துல, அதாவது கோவளத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவருக்கு வந்து இந்த சிட்டி லைஃப் ஸ்டைல் வந்து பிடிக்காதான். எப்பயுமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு, அதுக்கப்புறம் இவருக்குன்னு இவருடைய தனி ஸ்பேஸ், அந்த மாதிரி ஆசைப்படுற ஒரு பர்சன். இவருடைய சொந்தக்காரங்க, அதாவது அப்பா அம்மா சொந்தக்காரங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து மதுரையில் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வேலைக்காக தான் அவர் வந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ இவங்க ஆஃபீஸ்லேயும் நிறையா வாட்டி சொல்லிட்டாங்க, எவ்வளோ தான் நீ அங்கே இருந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுவேன், ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, இதுக்காக நீ வந்து ரொம்ப மெனக்கட வேண்டியதாக இருக்குது, உன்னோட வண்டியில் வேறு ட்ராவல் பண்ணுற 2 வீலரில், அது ரொம்ப கஷ்டம், நீ ஏன் வீடு மாற்றிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா வாட்டி சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே இவர் வீடு மாற்றாமல் இருக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இந்த இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு வர்றது தான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருக்காருங்க. அந்த ராயல் என்ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது இவருக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம். ஸோ டெய்லியும் கோவளம்லேருந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து கோவளம் திரும்பி போகிறது இருக்கு எப்பப்பா, அதுலேயும் குறிப்பாக அந்த ராயல் என்ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுற சுகம் வேறு சுகம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்படி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறது இதோடைய வாடிக்கையாகவே இருந்துகிட்ருக்குங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாட்டர்டே அண்ட் சண்டே, ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸில் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ராம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. பார்ட்டி வச்சுட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரசாந்த் இன்னைக்கு நீ உன்னோட வீட்டுக்கு போகாத, இங்கேயே நைட்டு தங்கிக்கோ, பார்ட்டி எல்லாமே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, சாட்டர்டே சண்டே தானே லீவ் தானே, அதுக்கப்புறம் நீ வந்து நாளைக்கு காலையில் கூட கிளம்பி போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் ராமுடைய வீட்டில் பார்ட்டி பண்ணியிருக்காங்க. சரகு பார்ட்டி, நல்லா சரகு அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகாலை ஒரு 10 மணிக்கு எழுந்துக்கிறாருங்க. எழுந்த உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குளிச்சு ஃப்ரெஷ்ஷனாக போயிட்டு சரி நான் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இன்னொரு ஹாபியுமே இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பைக்கில் வர்றது ஒரு ஹாபி, இன்னொரு ஹாபி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய கேமர். ஸோ வீட்டில் வந்து ப்ராப்பரான ப்ளே ஸ்டேஷன்லாம் செட் பண்ணி கேமிங் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாராம். இவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதுவாக இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே அப்படின்னா இவர் வந்து இவர் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாராம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் வந்து பார்த்திங்கன்னா கேமிங்லேயே தான் இருப்பாராம். ஸோ உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ராமுடைய வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ராமுமே எவ்வளோ சொல்கிறாரு, டே இந்த ஒரு வாரம் தானடா, கேமிங்கை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம கூட என்ஜாய் பண்ணுறா, 2 நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு வந்து எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் எவ்வளோ சொல்லியும் கேட்காம பிரசாந்த் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை
என்னுடைய வீட்டுக்கு போகணும், நான் கேமிங் ஆடலைன்னா என்னுடைய மைண்டே வெடிச்சிடும், நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறேன்னா கிளம்புறாருங்க. கிளம்பி இவர் வந்து போயிட்டே இருக்காரு. ஒரு 11 மணிக்கு தான் கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த முட்டுக்காடெல்லாம் வருது இல்லையா, அந்த முட்டுக்காடு வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப முட்டிக்கிட்டு வந்துடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே ஒரு போயிட்டு ஃபிஷ் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இவர் இறங்கியிருக்காரு. அந்த இடத்துல கொஞ்சம் மரமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஃபிஷ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபிஷ் அடிக்க போயிருக்காருங்க. ஃபிஷ் அடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் நோட்டீஸ் பண்ணுறாரு, ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு பிம்பம் இவருக்கு தெரியுது. ஐயோ என்னடா இது, முட்டுக்காடில் முட்டிக்கிட்டு வந்து சைடில் நிற்கும் போது யாரோ ஒரு பொண்ணு நம்மளை பார்த்துருச்சே அப்படின்ற ஒரு பதட்டத்திலே இவர் வந்து அவர் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ட்ரெஸ் மாதிரி கிடையாது, ஒரு மாதிரி பழைய காலத்தில் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு 30லேருந்து 32 33 வயசுள்ள ஒரு பெண்மணி மாதிரி தான் இருக்குது. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ காலியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பெண்கள் யாரும் வரமாட்டாங்களே, அவங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ராம் அந்த பெண்ணை தேடி போயிருக்காரு. உள்ளே போயிட்டு அந்த பெண்மணியை தேடுறதுக்காக பிரசாந்த் வந்து போயிருக்காரு. அந்த இடத்துல போய் பார்த்தா யாருமே கிடையாது. சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. சுற்றி முற்றி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவர் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை நம்மளுடைய பிம்பமாக இருக்கும், இதுவே வந்து ஒரு நைட் டைமாக இருந்திருந்தாருன்னா இவர் அந்த பெண்மணியை தேடி போயிருக்க மாட்டார். ஏன்னா இந்த பகுதிகளில் வந்து நிறைய அமானுஷமான கதைகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு. அந்த கதைகள் எல்லாமே இவர் கேள்வியும் பட்டிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு அமானுஷங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லைனாலும் நைட் டைமில் இந்த மாதிரி ஒரு அன்னோன் பீப்புளை தேடி போகிறது அப்படின்றது சேஃப் இல்லை அப்படின்றது இவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவர் வந்து கிளம்புறாருங்க. கிளம்பி வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே இவருடைய கேமிங் கன்சோலை வந்து ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணி கேமிங் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்றாருங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து படுத்துருக்காருங்க. படுத்து இவர் நல்லா தூங்குவாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ரொம்ப சவுண்டு ஸ்லீப்பராக, அதாவது படுத்த உடனே நல்லா தூங்கிடுவாராம். இவருக்கு இந்த தூக்கத்தில் நடுவில் எழுந்துக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதான். 2 மணிக்கு படுத்து 6 மணிக்கு அலாரம் வச்சிருக்காரு. 6 மணிக்கு எழுந்து போகிறான். கரெக்டாக அலாரம் அடித்தா தான் எழுந்துப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன் 2 மணிக்கு படுத்திருக்காரு. ஆனால் அன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக 2 மணிக்கு படுத்து 3 மணிக்கு ஒரு வாட்டி முழிப்பு வருது, திரும்பவும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, திரும்பியும் 4 மணிக்கு ஒரு வாட்டி முழிப்பு வருது, திரும்பியும் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தூக்கமே வரல. அதாவது ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு ஸ்லீப்பாக இருந்திருக்கு. ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்றைக்கும் இல்லாதபடி இன்றைக்கே இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நம்மளுடைய தூக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சரி நைட்டு தூங்கிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் இவர் வந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. கேம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போதும் கூட இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வீட்டில் இவர் மட்டும்தான் தனியாக இருக்கார். ஆனால் இவரை யாரோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, இவர் கூட யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது இதே மாதிரி ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கு, சரி வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 7-7:30 மணிக்காக வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் டின்னரெல்லாம் முடிக்கிறாரு. டின்னர் முடிச்சுட்டு திரும்பியும் வராரு. ஒரு 9 மணி அளவில் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே திரும்பியும் கேம் ஆட ஆரம்பிக்கிறாரு. நைட்டு ஒரு 1 மணி வரைக்கும் கேம் விளையாடுறாருங்க. 1 மணிக்கு இவருக்கு சரியான ஒரு தூக்கம் வருது. ஆஹா 1 மணி ஆகிடுச்சு, நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் ஏந்து ஃப்ரெஷ்ஷாக கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. படுத்த உடனே நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறாரு. அரௌண்ட் ஒரு 3 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பட்டுன்னு முழிப்பு வந்துடுதுங்க. முழிப்பு வந்துடுது. ஆனால் இவருடைய கைகளையும் கால்களையும் இவரால் அசைக்க முடியல, கண்ணு மட்டும்தான் அசையுது. ஸோ இவருக்கு இந்த அமானுஷங்கள் மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்த சயின்ஸை வந்து ரொம்ப நம்புகிற ஒரு பர்சன். இவர் வந்து இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு, அதை படிச்சிருக்காரு. ஸோ இந்த நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீப் பேராலிசிஸ் மோடில் தான் இருக்கும், நம்மளுடைய உடல் வந்து நகர முடியாமல் இருக்குது, ஆனால் நம்மளுடைய கண் மட்டும் நகருது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் வந்து கண்ணை மட்டும் உருட்டி பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அது ஸ்லீப் பேராலிசிஸ் தான்னு. இப்படியே ஒரு 5-10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷம் கழித்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தலைமுடிக்குள்ளே, அதாவது இவர் நிறைய முடி வச்சுருப்பாராம். அவர் வந்து கேர்லி ஹேர் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஹேரு, சில்கி ஹேரு. ஸோ அதனால் நிறையா முடி வந்து வளர்த்து வச்சுருப்பாராம். ஸோ அந்த முடிக்குள்ளே யாரோ இப்படி விரலை விட்டால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். அதாவது லிட்டரலாக இவருடைய முடிக்குள்ளே வந்து இப்படி விரலை விடுறாங்க. இவருக்கு வந்து கிளியராக தெரியுதுங்க. இவருக்கு அப்போ தான் மனசெல்லாம் கொஞ்சம் படப்பட நடிக்க ஆரம்பிக்குது. யாரோ இந்த ரூமில் இருக்காங்க, யாரோ என்னுடைய முடிக்குள்ளே விரலை விடுறாங்க அப்படின்ற ஃபீலெல்லாம் இருக்குது. இது வந்து கற்பனை கிடையாது, ஏன்னா இவர் வந்து தூங்கலை, இப்போ கண் வந்து விழிச்சிட்டு தான் இருக்கார். இவர் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காரு இது ஸ்லீப் பேராலிசிஸ் தான், ஒருவேளை நான் தான் இமேஜின் பண்ணிக்கிறேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை கண்டுக்காமல் அப்படியே வந்து படுக்கிறாருங்க. கண்ணை மூடுறாருங்க. கண்ணை மூடின உடனே
உடனே எப்போ தூங்கினாருன்னே தெரியல, திடீர்னு தூங்கிடுறாரு. திரும்ப ஒரு மணி நேரம் தூங்குறாரு. 3 மணிக்கு தூங்கி திரும்பவும் 4 மணிக்கு அதே மாதிரி இவருக்கு கண் விழிப்பு வருது. இந்த தடவையும் இவருடைய உடலை இவரால் நகர்த்த முடியவே இல்லை. திரும்பவும் இவருடைய முடியை யாரோ இப்படி விரலால் கோதி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு உண்டாகுது. இந்த தடவை முடியை கோதி விட்ட உடனே இவருடைய கன்னங்களை இப்படி தொட்டிருக்காங்க. கன்னங்களை தொட்ட உடனே அப்படியே அந்த கை வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருந்திருக்குங்க. அப்படியே ஐஸ் ஃப்ரீசரில் வச்சு ஒரு கையை ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த கையை எடுத்து ஒருத்தவங்களுடைய கன்னத்தில் வச்சா என்ன மாதிரி ஒரு சில்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில்னஸை இவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்த சில்னஸை ஃபீல் பண்ண உடனே பிரசாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் பயம் அதிகரிக்குது. அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை இது பேயாக இருக்குமோ, ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம்னு தெரியும். இது வந்து ஸ்லீப் பேராலிசிஸ் மோடு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யார் விரலை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்க முடியும், யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாரு. இவருடைய உடலை இவரால் நகர்த்த முடியல. ஆனால் தலையை மட்டும் லைட்டாக திருப்பி பார்க்குறாரு. திருப்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க. அப்படியே மனசெல்லாம் பட நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் பயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் அது, யார் என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது, யாராக இருந்தாலும் என்னை விட்டுட்டு போயிடுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்திரும்போது அதுக்கு அடுத்த செகண்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் ஒரு மெல்லிய குரலில், அதாவது ஒரு அழகான ஒரு குரல் அப்படின்னு சொல்லலாம், அந்த குரலில் பாட்டு பாடுறாங்க. அதாவது ஒரு பெண்மணியுடைய குரலில் நல்ல பாட்டு பாடுறாங்க. இந்த பாட்டு பாடுற சவுண்டை கேட்ட உடனே இவருக்கு கை கால் அப்படியே கட ஆடுது. ஏன்னா இப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் இருக்கிறது ஸ்லீப் பேராலிசிஸ் மோட் கிடையாது. உண்மையிலேயே இந்த அமானுஷங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு அமானுஷம் தான் இவர் கூட இருக்குது அப்படின்னு வந்து இவருக்கு தெரிஞ்சிடுதுங்க. அந்த பாட்டு அந்த குரல் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ். இவங்க பாடுனா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாங்கு, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இவருடைய காதுகளை கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஸோ இது வந்து ஆரம்பத்தில் இரிட்டேஷனாக இருந்தாலும் போக போக இந்த வாய்ஸை கேட்டு ஒரு 5-10 நிமிஷத்தில் இவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாய்ஸை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே அந்த வாய்ஸில் மெய் மறந்து அவருடைய தன்னிலையே இழந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம். லிட்ரலி பார்த்திங்கன்னா ஒரு போதையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலில் திரும்பவும் இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவருடைய கால்களை யாரோ ஒரு சில்லுன்னு இருக்கிற ஒரு பர்சன், அதாவது சில்லுன்னு கை இருக்கிற ஒரு பர்சன் இவருடைய கால்கள் மேலே அப்படியே ஏறி வர மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலுங்க. இப்போ தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவே வருது. திரும்பவும் இவர் கத்துறாரு, யார் என்னை விட்டுட்டு போங்க, யார் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் யாருக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போது திரும்பவும் அதே ஸ்வீட்டான ஒரு வாய்ஸில் இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து என்ன தெரியுமா சொல்லுது, நானா உன்னை தேடி வந்தேன், நீ தான் என்னை தேடி வந்த, என்னை தேடி வந்துட்டு இப்போ என்னை போ அப்படின்னு சொன்னால் நான் எப்படி போவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், வாழ்க்கையோடைய கடைசி வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குதுங்க அந்த பொண்ணு. இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் டீப் ஸ்லீப்பில் வந்து போயிடுறாரு. கம்ப்ளீட்டாக தூங்கிடுறாரு. எப்படி தூங்கினாருன்னு கூட இவருக்கு தெரியல. கம்ப்ளீட்டாக நல்லா தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு தாங்க எழுந்துக்கிறாரு. எழுந்த உடனே இவருக்கு சரியான ஒரு ஃபீவர், சரியான ஒரு தலைவலி. இவரால் இவருடைய உடலில் கூட தூக்க முடியலன்னா வச்சுங்களேன், அவ்வளோ அளவுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. எழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தனியாக தானே இருக்கார். இவர் தான் போய்ட்டு எல்லா வேலையும் பண்ணி ஆகணும். வீடை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்குறாரு ஃபார்மசியில். மாத்திரை போட்டுட்டு, அதாவது சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு திரும்பியும் உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டே இருக்காருங்க. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. மத்தியான வேலையில் திரும்பியும் போய் படுக்க போயிருக்காரு. படுக்க போன உடனே திரும்பவும் நேற்று மத்தியானம் என்ன நடந்ததோ அதே நடந்திருக்கு. இவருக்கு ஒரு மணி நேர கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கண்களை மிளிச்சு பார்த்துருக்காரு. இவர்னால இவருடைய உடம்பை நகர்த்த முடியல. லிட்ரலாக சொல்ல போனால் ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லை. கம்ப்ளீட்டாக 2 நாளாக இவர் தூங்காத ஒரு நிலைமையில் வந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் நைட்டு வருதுங்க. நைட்டும் வந்து போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வராரு. திரும்பவும் கேம் விளையாடுறாரு. இன்றைக்கி 12 மணி வரைக்கும் தான் விளையாடுறாரு. ஏன்னா அடுத்த நாள் இவர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ 12 மணி வரைக்கும் விளையாடிட்டு போய் படுத்து தூங்குறதுக்காக போகிறாருங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அதே 3 மணிக்கு அதே விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவருடைய கண்கள் வந்து ஓப்பன் ஆகிடுது. தூக்கம் வந்து கலைஞ்சிடுது. இவருடைய உடலை இவரால் நகர்த்த முடியல. அப்படியே ஸ்லீப் பேராலிசிஸ் மோட் மாதிரி தான் இருக்கார். திரும்பவும் அந்த விரல்கள் இவருடைய தலைமுடியை வந்து கோத ஆரம்பிக்குது.
தலைமுடியை கோதி விட்டுட்டு திரும்பவும் அந்த மெல்லிய குரலில் பாட்டு கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த பாட்டு கேட்ட உடனே இவர் வந்து பயந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டை நிறுத்து, என்னால் இந்த பாட்டை கேட்க முடியல, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் அந்த குரல் வந்து நிறுத்தாமல் பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது, பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது. பாட்டு பாட 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 இவருடைய ஃபீல் எப்படி ஆகுதுன்னா, இவருடைய மைண்ட் வந்து டோட்டலாக வந்து யாரோ வசியம் பண்ணிட்ட மாதிரி ஆகிட்டுருக்கு. அந்த குரலை கேட்டு கேட்டு இவருக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டுருக்குன்னா, இந்த பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் இவர் என்னன்னா, ஐயோ நம்மளுடைய மைண்ட் எங்கெங்கேயோ போகுது, நம்மளுடைய மைண்டை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த வாய்ஸை வந்து கேட்காத மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத மாதிரி ஒரு பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்காருங்க. அப்போது அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அழுக ஆரம்பிக்குது. திரும்பவும் அந்த சில்லான ஒரு கையை வச்சு இவருடைய உடம்பு முழுக்க அப்படியே கையை வச்சு வச்சு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில்னஸ் இவர் வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் இவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, சைலண்ட்டாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு கூட ரியாக்ட் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்காருங்க. அப்போது அந்த குரல் அழுதுகிட்டே இவருடைய காது பக்கத்தில் வந்து, ஏன் எல்லாரும் என்னை வெறுக்கிறீங்க, என்னுடைய புருஷனும் என்னை இப்படி தான் வெறுத்தான், அதனால தான் என்னை கொன்னான், இப்போது நீயும் என்னை இந்த மாதிரி வெறுக்கிற, நானாக உன்னை தேடி வந்தேன், நீ தானே என்னை தேடி வந்த, நீ என்னை தேடி வந்ததுனால தான் நான் உன் பின்னாடி வந்தேன், உன்னுடைய லைஃப் லாங் நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த குரல் வந்து சிரிக்குதுங்க. திரும்பவும் இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதே செகண்டில் இவர் வந்து தூங்கிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே இவர் வந்து கிளம்பணும். ஆனால் அடுத்த நாள் இவர் எழுந்தது 11 மணி அளவில் தான் எழுந்திருக்காருங்க. நிறையா ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு இவருக்கு, ஆனால் இவரால் எதுவுமே அட்டன் பண்ண முடியல, ஏன்னா டீப் ஸ்லீப்பில் வந்து இருந்திருக்காரு. 11 மணிக்கு எழுந்த உடனே ஐயோ என்னடா ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவருடைய ஃப்ரெண்டு ராமுக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்னால் வர முடியலடா, உடம்பு சரியில்லை, நான் மாத்திரை போட்டுட்டு படுத்தேன், நல்லா டீப் ஸ்லீப்பில் போயிட்டேன், இப்போ தான் எழுந்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆனால் இந்த ஒரு மேட்டரை இவர் வந்து பார்த்திங்கன்னா ராம் கிட்ட சொல்லலை, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்ட்டு. ஆனால் இவர் யோசிக்கிறாரு, அந்த குரல் என்ன சொல்லுச்சு, என்னுடைய புருஷனும் என்னை கொலை பண்ணிட்டான், அவனும் என்னை அவாய்ட் பண்ணான், இந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கு. அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டுக்காடு சரௌண்டிங் இருக்கிற ஏரியா தான். இவரும் வந்து யோசிக்கிறாரு, என்னடா இது, இந்த பொண்ணு வந்து சொல்கிறதெல்லாம் உண்மையா, இந்த ஆன்மா வந்து சொல்கிறது உண்மையா இல்லையான்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கணும்னா அந்த ஏரியாவுக்கு போகணும், எப்படி நம்ம எதை சொல்லி தான் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அவருடைய ஃப்ரெண்டு ராமுக்கு கால் பண்ணியிருக்காரு. ராம் வந்து எடுத்து என்னடா ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம், இல்லை மச்சான், எனக்கு ஒருத்தங்களை பற்றி விசாரிக்கணும், ஒரு இடத்துக்கு போகணும், நீ ஆஃபீஸ்க்கு பட்டுன்னு லீவ் போட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்பல, சரிடா எங்கே வரணும்னா முட்டுக்காடு பக்கத்தில் வந்துரு அப்படின்னு இருக்காரு. ஸோ இவருமே கிளம்பி முட்டுக்காடு பக்கத்தில் போகிறாரு, ராமும் முட்டுக்காடுக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு லொக்கேஷன் சொல்லிச்சான், அந்த லொக்கேஷன் வந்து இவர் கிளியராக என்கிட்ட சொல்லலை, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த லொக்கேஷன் பக்கத்தில் வந்து போயிருக்காரு. எல்லா இடங்கள்லையும் வந்து பிரபலமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா டீ கடை. ஒரு டீ கடைக்கு போனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த டீ கடைக்கு வந்து போயிருக்காங்க. டீ கடைக்கு போயிட்டு நார்மலாக டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த டீ மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை வருஷமாக நான் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் சொல்கிற கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமாக டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 20 வருஷமாக நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வார்த்தையில் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வியர்டாக ஒரு பெண்மணியை பற்றி ஏதாவது நியூஸ் ஏதாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டீ கடைக்காரர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா எல்லாமே நார்மலான மனுஷங்க தான், நார்மலாக தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்து வந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குடிகாரன், பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருப்பான். ஆனால் ஒய்ஃப் வந்து அளவுக்கு அதிகமாக அழகாக இருப்பாள். அளவுக்கு அதிகமாக அழகாக இருக்கிறதுனாலேயே அந்த பொண்ணு மேலே இவனுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம்ப்பா, எப்பயுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து குழந்தையே பிறக்கலை. ஸோ அதுக்கு நடுவில் அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த லொக்காலிட்டியில் எல்லாருமே ஆச்சா என்னடா இது இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் தூக்கு மாட்டி இறந்து போயிடுச்சுப்பா. இது வந்து சூசைட் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி கேஸை முடிச்சாங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப பைத்தியகாரத்தனமாக வந்து சுற்ற ஆரம்பித்தான். அங்கங்கே பொண்டாட்டியோட ஃபேஸ் வந்து தெரியுதுன்னு சொல்லி பயப்பட ஆரம்பித்தான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் அவங்க ஹஸ்பண்டும் வந்து தூக்கு மாட்டி செத்து போயிட்டான்ப்பா. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து யாருமே பார்க்கல, இல்லை அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் யாரும் கேள்விப்படலை அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாரும் என்ன நம்புகிறோம் அப்படின்னா இந்த பொண்ணுடைய சாவுக்கும் இந்த ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டீ கடைக்கார அண்ணா வந்து
சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட உடனே தான் பிரசாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் இன்னும் அதிகரிக்குது. ஏன்னா அந்த பெண்மணி சொன்னது, என் ஹஸ்பண்ட் என்னை கொண்டுட்டான், என் ஹஸ்பண்ட் என்னை கைவிட்டுட்டான், ஆனால் நீ என்னை தேடி வந்த, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டா தெரியுமா. அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டு இதுக்கப்புறம் கூட நம்ம சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு ராம் இருக்கார்ல, ராமுக்கிட்ட எல்லா மேட்டரும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்த மச்சான், இந்த மாதிரி ஃபிஷ் அடிக்க வந்தேன், வரும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுக்கப்புறம் போனேன், திரும்பி வரும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, இந்த 2 நாள் இந்த மாதிரி எனக்கு நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராம் வந்து ரொம்ப சீரியஸாக கேட்குறப்பல. நார்மலாக ராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கலாய்க்கிற மாதிரி ஒரு கேரக்டர், எல்லாரையும் ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாரான். ஆனால் பிரசாந்த் சொல்ல 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 இந்த மேட்டர்லாம் கேட்டுட்டு, டே எனக்கு இது என்னன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்ப்போம், அவர் வந்து இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்படுறவரெலாம் கிடையாதுரா, கரெக்டாக இது பண்ணுவார், வா அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் போய் பார்த்துருக்காங்க. அந்த சாமியாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காசுலாம் வாங்கலை, வெறும் 100 ரூபா தான் வாங்கினாராங்க. 100 ரூபா வாங்கிட்டு அவர் என்ன எல்லாரும் கேட்டிருக்காரு. கேட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சாம்பல் மாதிரி, அதாவது சுடுகாட்டில் சாம்பல்லாம் இருக்கும் இல்லையா, பிணமெல்லாம் எரிச்சதுக்கப்புறம் சாம்பலாக வரும்ல, அந்த சாம்பல்லாம் வச்சுருக்காராம். அந்த சாம்பலை வந்து எடுத்திருக்காரு, எடுத்து ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணியிருக்காரு. பூஜை பண்ணிவிட்டு பிரசாந்த் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சாம்பலை உன்னுடைய வீட்டு வாசல் இருக்கு இல்லையா, வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக போட்டு எப்படி விடணும்னா, இந்த மாதிரி கேப்பே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுறணும். போட்டுட்டு நீ வந்து வீட்டுக்குள்ளே போயிடு. கிட்டத்தட்ட 7 நாட்கள் உன்னோட வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரவே வர்றத 7 நாட்கள் வீட்டுக்குள்ளே மட்டுமே தான் இருக்கணும். அந்த சாம்பலை யாரும் பெருக்கியும் விடக்கூடாது. வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாக இல்லை ஃப்ளாட் மாதிரி சிஸ்டமாக இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், அப்போ பிரச்சனையே இல்லை. ஸோ இது வந்து வாசலில் போட்டுட்டு அந்த சாம்பல் அழியவே கூடாது. 7 நாள் இப்படி இருந்த அப்படின்னா அந்த ஆன்மா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உன்னை எதுவும் பண்ண முடியாது, அந்த ஆன்மா உன்னை விட்டுட்டும் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாருங்க. பிரசாந்த் எதுவுமே வந்து கேள்வி கேட்கல. பிரசாந்துக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் இந்த அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை தானே. ஆனால் இவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும்ல. என்னதான் சயின்ஸை நம்புற ஒரு பர்சனாக இருந்தாலும், என்னதான் ஸ்லீப் பேராலிசிஸ்ன்னு அப்படி சொல்லி நம்பிக்கிட்டாலும், இவருடைய உடம்புல டச் பண்ணது யாரு, இவருடைய காதில் வந்து பாட்டு பாடினது யாரு, இந்த கேள்விகளுக்கு உண்டான விடை இவருக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சாமியார் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரி பண்ணியிருக்காருங்க. அந்த சாம்பலை வந்து ஃபுல்லாக வந்து அவருடைய வாசப்படிக்கு முன்னாடி வந்து தெளிச்சு விட்டுருக்காரு, கேப்பே இல்லாமல் தெளிச்சு விட்டுருக்காரு. ஆஃபீஸுக்கு 1 வாரம் லீவை போட்டுறாரு. 1 வாரம் லீவை போட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்திருக்காருங்க. 1 வாரம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அந்த 1 வாரம் இவர் நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இவருக்கு எந்த விதமான ஒரு சவுண்டும் கேட்கல. அந்த ஆன்மா வந்து இவரை எந்த விதமான ஒரு தொந்தரவும் பண்ணலை. 1 வாரம் கழித்து அந்த சாமியாருக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. என்ன சாமி இப்போ பெருக்கலாமா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காரு. இப்போது பெருக்கி நீ வந்து அந்த சாம்பலை தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. பெருக்கி சாம்பலையும் வந்து தூக்கி போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான அமானுஷமான பிரச்சனைகளும் வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ பிரசாந்தோடைய மிகப்பெரிய டைலமா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்பயும் அவர் இந்த ஆவி பேய் பூதமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னதான் நம்பிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு நடந்த விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தெரியுமா, அந்த கேள்வி அவருடைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த கேள்விக்குண்டான விடை என்கிட்ட கேட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துஷ்டமான ஆன்மா கிட்ட தான் வந்து மாட்டியிருக்காரு. அந்த ஆன்மா இவரை வந்து கேப்சர் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவுக்கு நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.